இருவேறு நாடுகளுடைய பெருந்தெருக்கள் அமைச்சர்கள் வெளியிட்ட கருத்து இன்றைய அரசியல் அரங்கில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒன்று இலங்கையினுடைய பெருந்தெருக்கள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா, அடுத்தது இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் நிதின் கட்காரி. இவர்கள் இருவரும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் இன்றைய அரசியல் அரங்கில் சூடுபிடித்த ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஒன்று, அண்மையில் நாமல் ராஜபக்ச தொடர்பில் பெருந்தெருக்கள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக சந்திப்பில் வெளியிட்ட கருத்து தற்போது அரசியல் அரங்கை அதிர வைத்திருக்கிறது. அதேபோன்று இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கும் சுரங்க பாதையொன்றை கடல் வழியூடாக நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவின் போக்குவரத்து அதேபோன்று பெருந்தெருக்கள் அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது இலங்கை பிரதமரிடம் இது தொடர்பில் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இவை தொடர்பான விரிவான தகவல்கள் இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் காத்திருக்கிறது. இணைந்து கொள்வோம். நமது செய்தி அறிவிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி உறுதி. මේ ආණ්ඩුව කඩා වැටෙනවයි කියලා කියන අයටත් එහෙම හිතාගෙන ඉන්න අයටත් මම දේශපාලන වශයෙන් අනුකම්පා කරනවා. விவசாயிகளின் உரிமைகளை கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். முன்னாள் ஜனாதிபதி இன்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜர். ஸ்பெயின் பிரதமர் மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல். அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. சர்வதேச எமது நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேயர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எமது முதல் அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பில் இன்று இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். தாமரை தடாகம் கலையரங்கில் இன்று நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கத்தையும் அதிகாரமுள்ள தலைவர்களையும் எவ்வாறு வீழ்த்துவது என்பது தொடர்பிலேயே அதிகாரமற்றவர்கள் சிந்திப்பர். குறிப்பாக உலகில் ஏனைய நாடுகளில் அரசாங்கம் ஒன்று ஜனநாயக ரீதியில் ஆட்சி பீடமேறினால் ஏனைய தரப்பினர் அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒத்துழைப்பு வழங்குவர். ஆனால் அது இலங்கையில் சற்று வித்தியாசமானது. எமது நாட்டில் உள்ள பலர் நாடு தொடர்பில் சிந்திப்பதில்லை. நாட்டின் எதிர்காலம் தொடர்பிலோ அல்லது பொருளாதாரம் தொடர்பிலோ அவர்கள் சிந்திப்பதில்லை. நாட்டு மக்கள் தொடர்பிலும் நாளை பிறக்க உள்ள குழந்தைகள் தொடர்பிலும் அவர்கள் சிந்திப்பதில்லை. அதிகாரத்துக்கு வந்த தலைவரின் ஜாதகத்தை பார்ப்பார்கள். அவர் எப்போது இறக்கப் போகின்றார் என்பதை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதனை ஜோதிடர்களிடம் சென்று விசாரிப்பார்கள். இவர் எவ்வளவு காலத்திற்கு அதிகாரத்தில் இருப்பார் என்று விசாரித்துக் கொண்டிருப்பர். அதுவே எமது நாட்டின் அரசியலாக மாறியுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 2345 பேருக்கு ஜனாதிபதி இன்று நிரந்தர நியமனங்களை வழங்கி வைத்தார். பலவத்த புத்த சாசன மைதானத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. எமது அரசியல் பிரதிவாதிகளை நோக்குகின்ற போது சிலர் பாராளுமன்றத்திலும் அரசியல் மேடைகளிலும் ஊடகங்களிலும் எதனை கூறுகின்றனர்? இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது என்றும் மிகவும் விரைவில் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்று கூறுகின்றனர். இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை நான் அரசியல் ரீதியாக நேசிக்கின்றேன். வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்த 2000 அல்லது 3000 பேரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியது போன்று தேர்தலின் போது வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றுவோம். பொது தேர்தலின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் எமது நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் வகையில் அவை நிறைவேற்றப்படும் என்பதை நான் இந்த வேளையில் கூறிக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா கருத்து தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஒரு சந்திப்பின் போது பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். 96 பேர் எதிர்க்கட்சிக்கு நியமிக்கப்பட்டதாகவும் நாட்டின் உரிமை மற்றும் நாடு தொடர்பில் சிந்திப்போரே எதிர்க்கட்சியில் எஞ்சியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனையவர்கள் சென்றுவிட்டதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியிருந்தார். அவர் ஒரு விடயத்தை மறந்துள்ளார் என்றே தெரிகின்றது. இந்த கட்சி மஹிந்த ராஜபக்சவின் கட்சி அல்ல, இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகும். இணக்க அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவை தீர்மானம் எடுத்தது. இணக்க அரசாங்கத்துக்கு செல்வதாக கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தின் பின்பு எவராலும் எதனையும் கூற முடியாது. இது தனது தந்தையின் கட்சி என மஹிந்த ராஜபக்சவின் மகன் நினைத்துள்ளார். இந்த கட்சி தனது தந்தையின் கட்சி என்பதனால் எதனையும் செய்துவிட முடியும் என்று அவர் கருதியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு இவ்வாறு கூற முடியாது. அவரது வயது காரணமாக நான் அவர் தொடர்பில் கருணை கொள்கின்றேன்.
ஒப்பந்தம் ஒன்று தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவும் அவ்வாறு செய்துள்ளார் அல்லவா? 2005ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு மக்கள் தேர்தலை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் அன்று மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்திருப்பார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது எமக்கு சபாநாயகர் ஒருவரை கூட நியமித்துக் கொள்ள முடியாத நிலைமையை காணப்பட்டது. அன்று மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் காரணமாகவே 16 உறுப்பினர்களை அவரின் பக்கம் சேர்த்துக் கொண்டார். எனினும் தமது லாபத்துக்காக மைத்ரிபால சிறிசேன அவ்வாறு செயற்படவில்லை. சந்திரிகா குமாரதுங்க அம்மையாரும் அவ்வாறு செயற்பட்டுள்ளார். அதன் காரணமாகவே சரத் அமுனுகம, நந்த மெத்யூ ஆகியோரை ஒப்பந்தம் காரணமாகவே தமது தரப்புக்கு அழைத்துக் கொண்டார். ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்னர் பத்திரிகைகளில் இவ்வாறான விடயங்கள் எழுதப்பட்டன. மங்கள சமரவீர வரப்போவதாக குறிப்பிட்டனர். மங்கள சமரவீர நடைபெற்ற சந்திப்புக்கு நாமல் ராஜபக்சவே அவ்வேளையில் சென்றிருந்தார். அது கட்சியின் தீர்மானமல்ல. எனினும் மைத்ரிபால சிறிசேனவின் காலத்தில் இணக்க அரசாங்கத்துக்கு செல்லும் வேளையில் 2 கட்சிகளும் கலந்துரையாடி உடன்பாடு எட்டப்பட்டது. அதற்கு முன்னர் 100 நாள் திட்டத்துக்கும் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தின்படி ஆதரவு வழங்கப்பட்டது. அதே போன்றுதான் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. எனவே தொடர்ந்தும் இதுபோன்று நாமல் ராஜபக்ச சிந்திப்பது தவறானது. இது தனது தந்தையின் கட்சி, ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமான கட்சி என்று அவர் தான் நினைத்தவாறு சிந்திக்க முடியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 10 அல்லது 15 வருடங்களில் பிளவுபடுத்தி ஒருவர் அல்லது இருவர் தலைமைத்துவம் வழங்குவதற்கு தயாராகாமல் இந்த கட்சியை பலப்படுத்தி விரைவில் ஆட்சி பீடமேற முயற்சிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு முதற்படியாக நடவடிக்கை எடுங்கள். நாமல் ராஜபக்ச என்பவர் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு அரசியலில் சிறந்த பயணம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டுமாயின் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நிலைப்பாட்டுடன் ஒன்றிணைந்து சென்றால் மாத்திரமே அந்த இலக்கை அடைய முடியும். அதனை விடுத்து மத்திய செயற்குழுவுக்கு புறம்பாக தந்தை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் செய்த விடயங்களை போன்று செயற்பட முடியாது. தந்தை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வேண்டிய விடயங்களை செய்திருக்கலாம். அதே போன்று தற்போதும் செயற்பட முடியும் என்று நினைத்தால் அவருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூலம் ஒரு பயணம் இல்லை என்பதனை குறிப்பிட வேண்டும். ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்த கருத்து தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. ஒப்பந்தம் என்ன என்பதை அவரிடம் கேட்க வேண்டும். எல்டிடியுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டதை தான் தற்போது வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலைக்கு இந்த நாடு வந்தமைக்கு எல்டிடியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டமையா காரணம்? මේ මන් දිලාන් පෙරට උත්තර දෙන්නේ නැහැ. මේ මගේ හිතපු මිනිස්සුනේ දැන් බලන්න ඒක නාමල්ගෙන් ආගන්නකො මගේ ආන්නුව. அதனை நாமலிடம் கேளுங்கள். ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? நாமலும் அரசியல்வாதி. அவற்றுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும். நான் பதிலளிக்க வேண்டியதில்லை. எனது அரசியல் வேறு, அவரது அரசியல் வேறு. பாரிய மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இன்று வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு பதிலளித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் அரசியல் பிரசாரம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளுக்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தார். முன்னாள் ஊடக அமைச்சர் கஹலிய ரம்பக்வெல்ல மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் முன்னாள் தலைவர் அனுர சிறிவர்தன ஆகியோரும் இன்று காலை ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தனர். நியூஸ் 15 பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் சுரங்க பாதையொன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தின் போது இலங்கை பிரதமர் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக இந்திய போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னார் வரை இந்த சுரங்க பாதையை அமைக்க திட்டமிட்டுள்ளதுடன் அதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி வழங்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவையில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்தும் போது இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். பசிபிக் வலய நாடுகளுடனான தொடர்புகளை இலங்கைக்கு எவ்வாறு முக்கியத்துவமானது என்ற தலைப்பின் கீழ் கொழும்பில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இலங்கை அமெரிக்க வர்த்தக சபை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஆர்செப் என்ற கொள்கை ஒன்று உள்ளது. ரீஜனல் எகனாமிக் கம்ப்ரஹென்சிவ் பார்ட்னர்ஷிப். இதற்குள் சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகியன இணைந்துள்ளன. ஆசியன் +10 என்று இதற்கு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆர்செப் கொள்கை ஆசிய சுதந்திர வர்த்தக வலயத்தின் தோற்றத்தை பெறுகின்றது.
அவர்கள் வரி தொடர்பில் செயற்பட்டாலும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் குறைவாகவே செயற்படுகின்றனர். இந்தியாவுடன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளும் இணை செயற்பாட்டின் போது இடம்பெறும் சாதாரண விடயம் ஒன்று உள்ளது. அவர்கள் எவ்வேளையிலும் அனைத்தையும் ஒரே மட்டத்தில் வைத்துக் கொண்டு அவதானிக்கவே முனைகின்றனர். அதனால் எவ்வித லாபமும் கிடையாது. இந்தியா எவ்வேளையிலும் அனைத்தையும் அழிக்கவே முற்படுகின்றது. அவர்களின் வணிக அமைச்சின் செயற்பாட்டின் மூலம் அது நன்கு புலனாகின்றது. பாராளுமன்றத்தின் இன்றைய குழுநிலை விவாதத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இந்த நாட்டில் சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு கிடைத்திருக்குமாக இருந்திருந்தால் இங்கு தமிழரசு கட்சி உருவாக வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் சிங்கள உரிமையை உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேசிய கட்சியின் கீழ் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புகின்ற முதற்பணியில் நாங்கள் பங்குதாரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசியல் லாபத்திற்காக, அரசியல் வியாபாரத்திற்காக, அரசியல் பிழைப்புவாதத்திற்காக, அரசியல் உழைப்புவாதத்திற்காக நாங்கள் இனவாதத்தை கையில் தூங்கிக் கொண்டோம். எமது நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் அழிவதற்கும் 89,000க்கும் மேற்பட்ட விதவைகள் உருவாவதற்கும், அங்கவீனர்கள் உருவாவதற்கும், அது சிங்களவராக இருந்தால் என்ன, தமிழராக இருந்தால் என்ன, முஸ்லிம்களாக இருந்தால் என்ன, இப்படிப்பட்ட ஒரு அங்கவீனர்களை உருவாக்குவதற்கும், எமது நாட்டை மற்றவர்கள் தவறான பார்வையில் பார்ப்பதற்கும், எமது உள்நாட்டு பிரச்சனை என்று சர்வதேச மட்டத்தில் கொண்டு பேசப்படுவதற்கும், சர்வதேச நாடுகள் இங்கு எமது பிரச்சனைக்குள் தங்களது மூக்குகளை நுழைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் கடந்த காலத்தில் அவசரமாக நடத்திய இந்த அரசியல் செயல்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கின்றன. தமிழ் தரப்பில் இருந்த நல்லிணக்கத்துக்கான கரங்கள் மீண்டும் நீட்டப்பட்டன. அப்படி நீட்டப்பட்ட போதெல்லாம் அவற்றை கைப்பற்றுவது போல் வந்துவிட்டு தட்டிவிடுவதே வரலாறாக இருந்து வருகிறது. ஆனால் அதே வேளையில் ஆளும் தரப்புகளால் நல்லிணக்கத்துக்கான அழைப்புகள் வார்த்தைகளாக தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே உள்ளன. தமிழ் மக்களின் நல்லிணக்கத்துக்கான அபிலாசை தொடர்ந்தும் ஒரு கை ஓசையாகவே பயனிட்டு போய்க் கொண்டிருக்கின்றது. சம்பூர், வெலிகாமம் வடக்கு ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற மீள்குடியேற்றங்கள், வடமாகாண ஆளுநர் மற்றும் மாற்றம் போன்ற சில விடயங்களில் எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது உண்மை. அதன் பின்பு நல்லிணக்கத்துக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இம்மக்கள் கடந்த 3 சகாப்த காலமாக யுத்தத்தின் போது சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்தார்கள். அயுத்தம் தந்த வடுக்களில் இருந்து மக்களால் இன்னும் மீண்டு கொள்ள முடியவில்லை. இந்த யுத்தத்தின் பொழுது பல இழப்புகளையும், சொத்துக்கள், சுகங்கள், சொந்த பந்தங்கள் அனைத்தையும் இழந்து ஏமாற்றப்பட்டவர்களாக மீள்குடியேற்றப்பட்டனர். வெறுங்கையோடு மீள்குடியேற்றப்பட்ட எம் சகோதர உறவுகளுக்கு பொருளாதாரம், சமூக நலம், ஆற்றுப்படுத்தல் போன்ற சகல வழிகளிலும் உதவிகள் தேவைப்பட்டது. இதனை கடந்த அரசு செவ்வனே செய்யவில்லை என்பது எம் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அவ்வரசு திட்டமிட்டு எமது மக்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்பவற்றை சீரழிப்பதில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதற்கு சிறந்த உதாரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு உயர்தர வகுப்பு மாணவர்களிடையே நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பியர் டின்னுகள் பரிசிலாக இனம் தெரியாதவர்களால் வழங்கப்பட்டது. ஒரு இரவிலேயே 4 அல்லது 5 இந்து கோயில்கள் எமது வன்னி பிரதேசத்தில் களவாடப்படுகின்றன. இது களவுக்கான செயல் அல்ல, மக்களுக்கு சமயத்தில் உள்ள நம்பிக்கையினை இல்லாது செய்வதற்காக திட்டமிடப்பட்டு செய்யப்படும் ஒரு செயலாகும். இந்தியா தமிழகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் நான் இந்தியன் என மனதார சொல்லும் நிலை காணப்படுகிறது. ஆனால் இலங்கை தமிழர் தம்மை இலங்கை தமிழர் என்று இனம் காட்டிக் கொள்ளும் நிலை காணப்படுகிறது. இது போர் எனும் கொடிய எதிரியால் ஏற்பட்ட பிரிவினையே ஆகும். அது மட்டுமின்றி இலங்கையில் இருக்கக்கூடிய சில இனவாதிகளும் மதவாதிகளும் இனத்தையும் மதத்தையும் ஆதரமாக கொண்டு அரசியல் நடத்துவர்களாகவும் வலுக்கட்டாயமாக இந்நாட்டு மக்களிடையே இந்த நிலையை திணிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இன மத பேதங்கள் விடுத்து எல்லோரும் இலங்கையர் என்ற ரீதியில் இந்நாட்டு இளைஞர்கள் செயல்பட்டால் இலங்கையை இந்து சமுத்திரத்தின் கேந்திர முக்கியத்துவமான நாடு என்ற நிலையில் இருந்து உலகத்தில் முக்கியமான நாடு என்றதை மாற்ற முடியும். வடமாகாண சபையின் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது. வடமாகாண விவசாய அமைச்சின் நிதி ஒதுக்கீடு இதன்போது ஏகமனதாக சபையில் நிறைவேற்றப்பட்டது.
வடமாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் இன்றைய அமர்வுகள் காலை 9:30க்கு ஆரம்பமாகியது. இன்றைய அமர்வில் விவசாய மற்றும் கல்வி அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான முன்மொழிவு நடைபெற்றது. வலிவடக்கின் வளமான மண்ணை விட்டு எமது விவசாயிகள் இடம்பெயர்ந்து 25 வருடங்கள் கடந்து விட்ட போதும் கூட அவர்களது வாழ்வில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இதுவரையில் ஏற்படவில்லை. சொந்த நிலத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட்ட எமது விவசாயிகள் தினக்கூலிகளாக வீதிகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களது விளைநிலங்களில் ராணுவம் விளையாட்டு அரங்குகளையும் உல்லாச விடுதியையும் அமைத்திருக்கின்றது. இது மகிந்தாவின் உல்லாச மாளிகை என்று ஊடகங்களை அழைத்துச் சென்று உலகுக்கு காட்டிய நல்லாட்சியின் புதிய ஜனாதிபதியும் கூட இவற்றை விடுவித்து எமது மக்களிடம் கையளிப்பதற்கு தயாராக இல்லை. 2015 ஆண்டு உங்களுக்கு ஒதுக்கிய நிதியில் இதுவரை எவ்வளவு செலவழித்திருக்கின்றீர்கள் என்று உண்மையான வெளிப்படைத்தன்மை இருக்குமா என்றால் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி முதல் மாத அக்கவுண்ட் வெப்சைட்ல வரது நான் ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறேன். நவம்பர் மாதம் ஒளிஞ்சு இன்றைக்கு 17ஆம் தேதி ஆகிவிட்டது. ஏன் இதுவரை அந்த அக்கவுண்ட் வெப்சைட்ல வரவில்லை? வெளிப்படைத்தன்மை கொண்டு இருக்கும்னா உண்மைத்தன்மை இருக்கும்னா தயவு முதல் இந்த காலம் 9 மணி மட்டும் வரவில்லை. வவனியா மன்னார் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பெருமளவு வயல் நிலங்கள் பிளாட் போட்டு கட்டடங்களுக்காக விற்கப்பட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போய்கொண்டிருக்கிறது. எப்பொழுது எங்களுடைய உணவுக்காக நாங்கள் எவரிடனும் கையேந்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறதோ அன்றைக்கு எங்களுடைய இனத்தினுடைய வீழ்ச்சி என்பது முடிவு கட்டப்பட்டதாக ஆகும். கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் இந்த விவசாய பண்ணைகளாக ஆக்கிரமிக்கப்பட்ட பண்ணைகளில் அந்த CST-ஆக போரின் பாதிப்புக்குள்ளானவர்களை நியமிக்கப்பட்ட வேலைகள் நாங்கள் ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கின்ற இந்த நேரத்தில் அந்த பண்ணைகள் ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை இப்பொழுது ராணுவ பயிற்சிக்காக படிவங்களில் கையொப்பங்கள் வாங்கப்பட்டு அவர்களை ராணுவ படையாக சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் ராணுவ சிவில் அமைப்புகள் முயன்று கொண்டிருக்கின்றன. சுடான் பகுதியில் பாவட்டி மலையை அண்டிய அந்த மலையையும் தட்டிய மலை அகழ்வு பற்றியும் ஏற்கனவே பிரேரணைகள் இங்கே கொண்டு வரப்பட்டு அந்த அகழ்வுகள் காண்பிக்கப்பட்டு அறிய தந்திருந்தோம். இன்று கூட அந்த அகழ்வுகள் நிறுத்தப்படவில்லை. புதிய ஜனாதிபதி அவர்களிடம் இந்த விடயம் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என கௌரவ முதலமைச்சர் அவர்களையும் விவசாய அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த மண்ணிலே ஒரு பகுதி இன்னொரு கைகளிலே சிக்கப்பட்டு அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் துன்பத்திலே இருக்கும் காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களில் கைகளில் இருக்கும் மண் எவ்வளவு அல்லோலப்படுகின்றது என்பதை நான் ஒரு விவசாயி என்ற ரீதியிலே உங்கள் முன்னால் சொல்லுகின்றேன். ஒன்று இயற்கை பசலை, மற்றது செயற்கை பசலை. 23,000 மில்லியன் ரூபாய் செலவிலே வந்த கிளிநொச்சியினுடைய அந்த இரணமடு குடிநீர் திட்டம் என்ன ஆச்சு? அதனுடைய நிலைமை என்ன? இரணமடுவிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியாத என்ற ஒரு பிரச்சனையே ஒரு சிலரால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது. அந்த மக்கள் பாவம், அவர்கள் அப்படி எதிர்க்கவில்லை. ஆனால் இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டபடியா இப்பொழுது மருதங்கணியிலே முயற்சி எடுக்கப்படுகிறது. மருதங்கணியிலே கடல் நீரை எடுக்க விட மாட்டோம் என்கிறார். ஐநா மன்றம் சொல்கிறது, உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது எல்லோருக்கும் பாதுகாப்பான குடிநீர். எங்களுக்கு வடமாகாண மக்களுக்கு 5% தான் பாதுகாப்பான குடிநீர் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வன்னேரி குளம், வலைப்பாடு அப்படியான பிரதேசங்கள் எல்லாம் கடல் நீர் உட்புகுந்து உவர் நீராகி அங்கிருந்த மக்கள் பெருமளவில் அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேறி இன்று பல்வேறு பகுதிகளிலும் வாழ்கின்ற ஒரு இடமாக சனத்தொகை மிகவும் குறைந்த இடங்களாக அந்த இடங்கள் மாறிவிட்டிருக்கின்றது. ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்குவோம் எனும் துணைப்பொருளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் விழிப்புணர்வு திட்டத்தின் 15ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. அதன் இறுதி நிகழ்வு நாளை மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி பெண்களை வலுவூட்டும் நோக்கில் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று நீர்கொழும்பில் ஆரம்பமானது. நீர்கொழும்பு பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் மகளிர் அரண் உருவாக்கப்பட்டு சமூகத்தின் பொறுப்புகள் மற்றும் அவர்களுக்கான உரிமைகள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. நியூஸ்
நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஆகியன முன்னெடுத்துள்ள இந்த திட்டத்திற்கு இலங்கை போலீசார், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு, மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தன. ශ්‍රී ලංකාවේ ආර්ථිකයට කාන්තාවන් ලබා දෙන දායකත්වය இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பெண்கள் வழங்கும் பங்களிப்பினை பாராட்டுவதற்கான சிறந்த காலம் வளர்ந்துள்ளதாக நான் நம்புகிறேன். பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயின் முதலில் சமூகத்தில் பெண்களை வலுவூட்ட வேண்டும். கேபிட்டல் மகாராஜா සංවිධානය නිතරම සමාජයේ තියෙන ගැටලු ප්‍රශ්න හඳුනාගෙන கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் எவ்வேளையிலும் சமூகத்தின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றது. நாம் சமூக ஒற்றுமை மற்றும் சமூக பாதுகாப்புக்காக செயல்படுகின்றோம். எனவே நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு மகரிகம இளைஞர் சபைகள் மன்றத்துக்கு வருமாறு அன்புடன் அனைவரையும் அழைக்கின்றோம். அதன் பின்னர் நீர்கொழும்பில் பல்வேறு பிரதேசங்களிலும் பெண்கள் தெளிவூட்டப்பட்டனர். ඇත්තම මේ වන විට අවශ්‍ය වන්නේ කාන්තාවකට තමන්ගේ ශක්තියෙන් ආත්ම විශ්වාසයෙන් නැගී සිටීමට අවශ්‍ය සුරක්ෂිත සමාජයක් පරිසරයක් බිහි කිරීම. ඒ මාතෘකාව යටතේ කාන්තාවන් එකතු කරගෙන මෙවැනි කටයුත්ත ආරම්භ කිරීගෙන මම ස්තුතිවන්ත වෙනවා. සිල්සට ගොඩාක් ස්තුති මේ වගේ සත්කාරයක් කරනාට. කාන්තා හිංසනය සහ කාන්තාවන්ගේ ආරක්ෂාව වෙනුවෙන් ඉදිරියට එන්න ඕන කාලය තමා දැන් එළඹිලා තියෙන්නේ. ඉතින් මමත් එකතු වෙනවා. ඒ වගේම ඔබත් එකතු වෙන්න. இதேவேளை பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் தொடர்பில் தெளிவூட்டும் விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றொரு கட்டம் களுத்துறை பிரதேசத்திலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் ஆரம்பமான இந்த திட்டத்துடன் போலீசார், அரசு நிறுவனங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் அவர்களது யோசனைகள் திரட்டப்பட்டதுடன் மகளிர் அரண் உருவாக்கப்பட்டது. ස්ත්‍රීන් ස්වතන්ත්‍ර වරදී ස්ත්‍රීර නම් කිසිම කාලයක தனியம் வடகரன தென்னே. புத்த பெருமானின் காலத்திற்கு முன்னர் பெண்களுக்கு தனியாக செயற்பட இடமளிக்க வேண்டாம் என கூறப்பட்ட போதிலும் புத்தர் 3 பெண்கள் தொடர்பில் கௌரவமாக குறிப்பிட்டிருந்தார். மகாமாய தேவி, யசோதரா, பிரஜாபதி, கௌதமி ஆகியோரின் உரிமைகள் தொடர்பில் அடிப்படையாக புத்த தர்மமே பேசுகிறது. எனவே பெண்களுக்கு சம உரிமை வழங்குவது மற்றும் அவர்களை வலுப்படுத்துவது மிக முக்கியமான விடயம் என்பது தெளிவாகிறது. පැහැදිලිව පේනවා මේ සමානාත්මතාවය එහෙම නැත්නම් කාන්තාවන් බල ගැන්වීම කියන එක ඉතාම අත්‍යවශ්‍ය දෙයක්. හැම කාන්තාවම එක්කවුනොත් එක්කෙනාගේ කරන්න බැරි යන්නේ. කාන්තාවන්ට ගොඩක් ආරක්ෂාව ලැබෙන්න ඕනේ. களுத்துறை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திலும் பெண்களை வலுவூட்டும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம். நிறைவு நாள் நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 மகரகம தேசிய இளைஞர் சபைகள் மன்ற வளாகத்தில். நாட்டின் அபிவிருத்திக்கும் குடும்பங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட விவசாயிகளின் உரிமைகளை வழங்குமாறு வலியுறுத்தி அகில இலங்கை கமநல சேவை சம்மேளனம் கொழும்பில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் பெருந்திரளான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முதலாவது தொழில்சார் குத்துச்சண்டை கோதா ரத்மலான ஸ்டைன் கழகத்தின் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சாம்பியன்ஸ் நெட்வொர்க் சார்பாக ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த கோதா தொடர்பிலான சில ஊக்குவிப்பு செயற்திட்டங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. WBO Women's World Title Boxing Championship. உலக குத்துச்சண்டை சங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த கூதாவில் ஜப்பான், பிலிப்பீன்ஸ் மற்றும் தாய்லாந்தை பிரதிநிதித்துவப்படுத்தி உலக நிரல்படுத்தலில் முன்னிலை வகிக்கும் வீராங்கனைகள் பங்கு பெற்ற உள்ளனர். இதற்கான ஊக்குவிப்பு செயற்திட்டங்கள் சில நீர்கொழும்பு, சீது ஆகிய நகரங்களை பிரதானமாக கொண்டு இன்று காலை நடத்தப்பட்டன. இலங்கையில் நடைபெறும் முதலாவது தொழில்சார் குத்துச்சண்டை கோதா தொடர்பாக மக்களை தெளிவூட்டும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் புறக்கோட்டை தனியார் பஸ் தரிப்பிடத்தில் இன்று மாலை நடத்தப்பட்டது. நம் நாட்டு குத்துச்சண்டை பிரியர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும் இந்த கோதாவில் 46 கிலோகிராம் ஆட்டம் வெயிட் பிரிவில் உலக சாம்பியனான ஜப்பானின் நாஓ இக்கேயாமா பிலிப்பீன்ஸின் ஜூஜித் நாகோவாவுடன் மோத உள்ளார்.
சாம்பியன் பட்டத்தை தவிர சூப்பர் ஃபிளை வெயிட் பிரிவில் கண்காட்சி கோதா ஒன்றும் இடம்பெற உள்ளது. வண்ணமயமான நிகழ்ச்சிகளோடு இலங்கைக்கு உரித்தான தற்காப்பு கலைகளுடன் அரங்கேற உள்ள இந்த மாபெரும் குத்துச்சண்டை கோதா நாளை மறுதினம் இரவு 7:30 சிரசு டிவி ஊடாக நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.